அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழில் ஒரு முக்கியமான பகுதியை தான் பார்க்க போகிறோம். அந்த பகுதி எதில் இருக்குன்னா, டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் அலகு 7 நமக்கு பாடப்பகுதியில் 7ஆம் வகுப்பு இயல் 1 எங்கள் தமிழ்னு சொல்லக்கூடிய செய்யுள் பகுதி. ஏன்னா நமக்கு அலகு 7 முக்கியமான பகுதி எல்லாமே எதுனா தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு, தமிழ் சான்றோர் பற்றியுள்ள பகுதி தான் முக்கியமாக உள்ளது. அதனால் நம்ம அந்த எங்கள் தமிழ்னு சொல்லக்கூடிய பகுதியை பார்க்கலாம். செய்யுள் பகுதியை பார்ப்போம். நுழையும் முன், உலக மொழிகளில் தொன்மையானது நம் தமிழ்மொழி. அது மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது. வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது. காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடு திகழ்வது. அத்தகு தமிழ்மொழியின் சிறப்பை நாமக்கல் கவிஞரின் பாடல் மூலம் அறிவோம். இப்படி நுழைமுன் பகுதியில் தந்திருக்காங்க. இதுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்மொழி தொன்மையானது, இனிமை வளமை உடையது, அன்பையும் அறத்தையும் கூறக்கூடியது, காலச்சூழலுக்கு ஏற்ப மாறதான் பழமைக்கு பழமையாய் புதுமைக்கு புதுமையாய் திகழ்வது தமிழ்மொழின்னு சொல்லுவாங்க. அந்த தமிழ்மொழிக்கு சிறப்பாக நம்ம நாமக்கல் கவிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம். இதில் முதல்ல இந்த பாட்டை வாசித்த உடனே நமக்கு அதில் என்ன அருள் பொருள் இருக்குது, என்ன தொடை இருக்குது. அருள் பொருள், அதில் எதுகை தொடை இருக்குது. கொல்லா எல்லா, அதுலேயும் எதுகை தொடை இருக்குது. அன்பும் இன்பம், இதுலேயும் எதுகை வந்திருக்கு. எதுகைன்னா தெரியும், செய்யுள் அடிகளில் அடுத்தடுத்த அடிகளில் வரக்கூடிய சீர்கள். முதல்ல செய்யுள் அடிகளில் சீர்கள்லையோ அடுத்தடுத்த அடிகள்லையோ 2ஆம் எழுத்து ஒன்று போல் வர்றது தான் எதுகை தொடை. இதில் நம்ம பார்த்தோம் 2 அடி எதுகை நிறைய இருக்குது, அதில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதேமாரி சீர் மூனை இருக்குது. அருள் அறிவை, அது சீர் மூனை. அதுக்கப்புறம் வேறு இதில் இருக்குன்னா அன்பும் அறமும், 3வது பத்தியில் அன்பும் அறமும், அதில் ஆ ஆ, அது சீர் மூனை இருக்குது. அப்போ இதில் எதுகை மூனை 2மே இருக்குது. இதுலேருந்து ஏதாவது ஒரு அடியை தந்து எதுகை மூனை எங்கே இருக்குன்னு கேட்கலாம். அதை பார்த்துக்கோங்க. நம்ம பாடலுக்கு பொருளை பார்ப்போம். ஒவ்வொரு பத்தியாக பார்க்கலாம். அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. அதாவது நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. அறிவை தரலாகும், அருள் நெறி அறிவை தரலாகும்னா அருள் நெறிகள் நிரம்பியது. நம்முடைய தாய்மொழி எதை தருகிறதுனா அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. சாதாரண அறிவை தரல, அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. அதுவே தமிழன் குரலாகும். அதுதான் தமிழ் மக்களுக்கு குரலாகவும். இதெல்லாம்னா அந்த அருள் நெறிகள் எல்லாம் தான் தமிழ் மக்களுடைய குரலாக கூட விளங்குகிறது. அதுவே தமிழன் குரலாகும், அதுவே தமிழ் மக்களுக்கு குரலாகவும் விளங்குகிறது. பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. நிறைய முன்னால் அந்த காலத்தில் புலவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இப்போ மன்னர்களை பாடி பொன் பொருளெல்லாம் பரிசு வாங்குவாங்க. அதுக்காக பொருளுக்காக வேணும்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லாத அரசர்கள் கொடுங்கூர் அரசனாக இருப்பான், அவங்களெல்லாம் போய் பாட மாட்டாங்க. பொருளுக்கு போற்றாதாரையும், அதுக்காக தராத அரசர்களையும் கேவலமாக சொல்ல மாட்டாங்க. அது தமிழர்களுடைய பண்பாடு. அதை தான் அரசர் சொல்லியிருக்காரு. தமிழ் மொழியை கற்றோர் பொருள், அதே போல தான் இந்த தமிழ் மொழியை கற்றவங்க எப்படி என்ன செய்ய மாட்டாங்கன்னா, பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டாங்க. தம்மை போற்றாதவர்களை, நம்மளை யாராவது கேவலமாக பேசுகிறாங்கன்னா அவங்களையும் இகழ்ந்து திறக்கிறவா பேச மாட்டாங்க. அது அந்த காலத்திலேருந்தே தமிழர்களுடைய பண்பாடாக இருந்து வருது. இப்போ இது என்ன அர்த்தம்னா, தமிழ் மொழியை கற்றவங்க பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டாங்க, தம்மை போற்றாதவர்களை இகழ்ந்து பேச மாட்டாங்க. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே,
என்றும் இசைந்திடும் அன்பரமே. அவங்க எதெல்லாம் கொள்கையாக கொண்டிருந்தாங்க, தமிழ் மக்கள் எதையெல்லாம் கொள்கையாக கொண்டிருந்தாங்கன்னா, கொல்லாமை, எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, கொலை செய்யக்கூடாத குறிக்கோளாக கொண்டிருந்தாங்க. அதேமாரி பொய்யாமை, பொய்யாமைன்னா என்னது, பொய் பேசக்கூடாது, உண்மை மட்டும்தான் பேசுவோம், அதைத்தான் கொள்கையாக கொண்டிருந்தாங்க தமிழ் மக்கள். அதேமாரி எல்லா மக்களும், எல்லா மனிதரும் இன்புறவே, எல்லா உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் இன்புறுவதற்காகத்தான் என்னது, எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழணும்னா என்ன வேணும்னா அன்பும் அறமும் வேணும். அதையெல்லாம் தமிழ் மக்கள் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தாங்க. அன்பும் அறனையுமே வாழ்க்கை லட்சியமாக கொண்டு வாழ்ந்தவர்கள் தமிழ் மக்கள் என்பதை நாமக்கல் கவிஞர் சொல்லியிருக்காரு. அடுத்தது, அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். நம்முடைய தமிழ்மொழி, ஏன்னா தமிழ்மொழி பேசினாலே எல்லாருக்கும் அன்பு பாசம் எல்லாமே வந்துடும். அவ்வளோ இனிமையான மொழி தமிழ்மொழி. நம்முடைய தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும். தமிழ் மக்கள் எங்கே போனாலும் நம்மகிட்ட வெளி மாநிலத்தில் உள்ளனாலும் சரி, வெளிநாட்டில் உள்ள மக்கள்னாலும் சரி, அன்போடு இருப்பாங்க. அதில் இது தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும். அதுபோல் என்ன செய்யணும்னா, அச்சம் என்பதை போக்கிவிடும்னா என்ன அர்த்தம், அது அச்சத்தை போக்கி இன்பத்தை தரும். அந்த தமிழ் மொழியானது அச்சத்தை போக்கி நமக்கு இன்பத்தை தரக்கூடிய மொழி தமிழ்மொழி. அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு, எங்கள் தமிழனும் தேன்மொழியாம்னு இருக்குல்ல. எங்கள் தமிழ்மொழி எப்படிப்பட்ட மொழின்னா, தேன் போன்ற இனிமையான மொழியாகும் சொல்லிட்டு தமிழ்மொழியை தேனோடு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. எங்கள் தமிழ்மொழி தேன் போன்ற இனிமையான மொழியாகும். அப்புறம் இந்த பாடலை எழுதின ஆசிரியர் யாருன்னா நாமக்கல் கவிஞர். இவர் ஒரு முக்கியமான காந்தியடிகளுடைய பின்பற்றி நடந்தவர். அதனால் இவர் ரொம்ப முக்கியமான கவிஞர், காந்திய கவிஞர்னு இவருக்கு பேர் இருக்குது. நமக்கு இதில் என்ன கேட்பாங்கன்னா, காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடிய புலவர் யாருன்னு கேட்பாங்க. அது ஒரு முக்கியமான பகுதி. அந்த ஆசிரியரை பற்றி பார்ப்போம். இப்பாடலின் ஆசிரியரை நாமக்கல் கவிஞர் என்று அழைப்பார். இவர் தமிழ் அறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என்று பன்முகத்தன்மை கொண்டவர். காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். மலைக்கள்ளன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலிலிருந்து இப்பாடல் எடுத்து தரப்பட்டுள்ளது. இதிலிருந்து வேறு என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் கண்ணதாசன். கவிஞர் கண்ணதாசனும் தமிழகத்தில் அரசவை கவிஞர் தான். ஆனால் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யாருன்னா நாமக்கல் கவிஞர். அவர் தான் முதல் அரசவை கவிஞர். அது கேட்கலாம். அடுத்து அவர் எழுதிய வேறு நூல்கள் இதெல்லாம்: மலைக்கள்ளன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி, இந்த நூல்களை எல்லாம் எழுதியிருக்காரு. நன்றி. டிஎன்பிஎஸ்சி தொடர்பான அனைத்து வீடியோக்களும் பிளேலிஸ்டில் இருக்குது, பார்த்து பயனடையுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.